என்டிஏ கூட்டணி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையிலே சட்டமன்ற தேர்தலிலே போட்டியிடுவதற்காக வெற்றி தொகுதிகள் 5 தொகுதிகள் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி மூப்பனாருக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ஒட்டன்சத்திரம், ஈரோடு மேற்கு, ராணிப்பேட்டை, கிள்ளியூர், கும்பகோணம் ஆகிய 5 தொகுதிகளிலே தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி போட்டியிடுகிறது. தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி இந்த தேர்தலிலே தாமரை சின்னத்திலே போட்டியிடுகிறது. தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கு 5 இடங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. 5 இடங்களிலும் முழுமையாக வெற்றி பெறக்கூடிய நிலையை தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி கூட்டணி கட்சிகளோடு சேர்ந்து களத்திலே எங்களுடைய பணியை இன்னும் 2 நாட்களிலே துவங்க இருக்கிறோம். தொகுதி எண்ணிக்கை, தொகுதியில் ஒதுக்கப்பட்ட இடங்களெல்லாம் கூட்டணி கட்சி தலைவர்களோடு கலந்து பேசி ஒத்த கருத்தோடு ஒதுக்கப்பட்டது. ஒத்த கருத்தோடு ஒதுக்கப்பட்டது என்றால் நிச்சயமாக இது நல்ல செய்தி, வெற்றி செய்தியாக அமையும். மற்ற கட்சிகளுக்கு நேற்று உறுதியா இருந்தது, நீங்க அதிகமான தொகுதிகளை கேட்டிருந்ததா சொன்னாங்க. நம்ம சைக்கிள் சின்னத்தில் போட்டியிட முடியவில்லை என்றால் தேர்தல் ஆணையத்தின கோட்பாடுகளுக்கு இணக்கமாக வரவில்லை என்ற காரணத்தினால் சைக்கிள் சின்னத்திலே போட்டியிடவில்லை. கூடுதல் தொகுதி கிடைக்கலன்றதுனால தான் இன்னைக்கு காலதாமதமா இன்னைக்கு சைன் ஆயிருக்கா சார்? 5 தொகுதிகள் கிடைத்திருக்கிறது. 5 தொகுதிகளிலும் வெற்றி பெறக்கூடிய உறுதியான நிலையை தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி ஏற்படுத்தி கூட்டணியினுடைய வெற்றியை, ஆட்சி மாற்றத்தை உறுதி செய்யும். கடந்த தேர்தலில் 6 இடங்களில் கூட்டணியுடைய பங்கு பேச்சுவார்த்தையில் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு நீண்ட நாட்கள் கோரிக்கையான பட்டியல் வெளியீட்டம் குறித்து நாங்கள் தேவேந்திர குல வேளாளர்கள்லாம் போராடி கொண்டிருக்கின்ற நேரத்தில் ஒரு பொது தொகுதியை மகிழ்ச்சியோடு மனநிறைவோடு ராஜபாளையம் தொகுதியை நான் பெற்றிருக்கிறேன். மற்ற மகிழ்ச்சி. ஒரே ஒரு தொகுதி தான். ஆமாம். அதுக்கு காரணம் சின்னம் என்பது நாங்கள் பின்னால் சொல்லுவோம். இப்போதைக்கு ஒரு பொது தொகுதி வாங்கியிருக்கிற காரணம் பட்டியல் வெளியேற்றம் என்பதுக்கு இது முதல் அறிகுறி வெற்றி. சின்னம் என்பதுதான் பேசுவாங்க. ஆனால் உங்களுக்கு என்ன விருப்பம் சார்? ரெட்டலையா, தாமரையா? இருவரையும் கலந்து பேசிதான் முடிவெடுக்க முடியுமே, தன்னிச்சையாக முடிவெடுக்க முடியாது. திருப்திகரமான பொது தொகுதிங்கும் போது இதுவரைக்கும் ரிசர்வ் தொகுதியிலே நின்று பழகிய நான் பொது தொகுதி என்னும் பொழுது எங்கள் மக்களுடைய கோரிக்கையை நிறைவாக கிடைத்திருக்கின்ற மற்ற மகிழ்ச்சி. முதல் படி வெற்றி என்பதை நான் காண்கிறேன். 100% ஜெயிப்போம். அது நாங்கள் கட்சி முடிவெடுக்கும். விருப்ப தொகுதிகள் கேட்டதில் பல தொகுதிகள் கேட்டோம். இன்றைக்கு நாங்கள் மனநிறைவோடு போவதற்கு காரணம் பொது தொகுதி ஒன்று கிடைத்ததுனால முதல் படி பட்டியல் வெளியேற்றத்திலே முதல் படி வெற்றிப்படி என்பதை அண்ணன் எடப்பாடி அவர்கள் மூலமாக பெற்றிருக்கின்றோம். நிச்சயமாக மேலும் மேலும் வெற்றி கனிகளை தான் பறிப்போம் என்பதை உறுதியாக சொல்கிறேன். மனநிறைவு. நன்றி.